வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்கள் அவர்களுக்கு எப்பயுமே ராசியாதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லக்னாதிபதி ராசியாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றுட்டான் அப்படின்னா அவன் எவ்வித சூழ்நிலையும் தன்னை நிலைத்து கொள்ள தயங்க மாட்டான். எவ்வளோ ஒரு கீழ் நிலைக்கு சென்றாலும் ஒரு ஃபீலிங் பறவை மாதிரி உடனே உயர்ந்து வருவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே அந்த ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. அப்போ இந்த சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஸ்தான பலம் பெறார். 27க்கு மேலே தான் அவர் வந்து மிதுனத்துக்கு போகிறார். அதனால் ஸ்தான பலம், ராசியாதிபதி ராசியில் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம். அனைத்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அனைத்து யோகங்களும் கிடைக்க போகிறது. ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையும், நல்ல உணவு கிடைக்கும், நல்ல உடுக்க உடை கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே நல்ல வாசனை திரவியங்களோடு அழகாக ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்க போகிறீங்க, ஸ்டைலிஷாக இருக்க போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார் இந்த மாதம். ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்களுக்கு அந்த செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு, எவர்திங் இஸ் பிளஸட் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. சனி பகவான் உங்களுடைய பார்வை பார்க்குறாரு. அதனால் அந்த ராசியாதிபதியை சனி பார்க்கறதுனால உங்களுடைய விஷயம் என்னென்னா, ரொம்ப அழுத்தமான வேலைகள், கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் டிப்ரெஷன், இதெல்லாம் சமாளிக்கிற சூழ்நிலை உங்களால் முடியும். ஏன்னா ராசியாதிபதி வலுப்படுறதுனால அந்த விஷயங்கள் நடக்கும். அதே காலகட்டத்தில் காதல் ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெரிந்த நபர், அறிந்த நபர், ஏற்கனவே பரிச்சயமான நபர் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தினுடைய கடைசியில் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம் நடக்கும். நல்ல கலத்திரம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ருணம், ரோகம், சத்ரு பாவகம் எல்லாமே கான்செப்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஆமாம், கடன் குறைய ஆரம்பிச்சிடும், வியாதி இல்லாத நிலை போகும். அதே நேரத்தில் வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல காலம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 6, 8 விழுறது, 10 விழுறது. அதே காலகட்டத்தில் தொழில் பாவகம் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப சக்ஸஸாக போகும். ஆமாம், அதுவும் இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சக்ஸஸ் ரிஷப ராசிக்கு. ஏன்னா ராசியாதிபதி வலுப்படுறார், அவரே 6ஆம் அதிபதியும் கூட. அதனால் எடுத்து வச்சுருக்க கான்ட்ராக்டில் எல்லாமே பார்த்தோம்னா உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை நீங்கள் தேடி சென்ற காலம் போயிட்டு வாய்ப்புகள் உங்களை நாடி வருவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் இளைய சகோதரியால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழல்கள் இருப்பதற்கு உண்டாக விஷயங்கள் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் போகிறார். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து விளையாட்டு வீரனாக இருக்கிறாரு, சக்ஸஸ் பண்ணுவார். கபடி, கோகோ அந்த மாதிரி உயரம் தாண்டுதல் இந்த மாதிரி. அது இல்லாமல் என்னுடைய மகன் வந்து போலீஸ் துறைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான்,
அப்போ மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி காவல் பணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய புத்திரர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பர்சன் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடக்கும். 2ல் குரு இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் சுபமாக பேசுவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைச்சாலும் உங்களுடைய பாக்கெட்லேருந்து பணம் போகிறதுக்குண்டான சூழ்நிலையும் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் 17ஆம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேலே உங்களுடைய மன தைரியம் வந்து பெரிய லெவலில் வேலை செய்யும். உங்களுடைய 6ஆம் லெவல் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். 11ல் சனி பல யோகங்களை கொடுப்பார், நிரந்தரமான வருமானங்களை கொடுப்பார். எப்பயுமே ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்கணும். இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ற கேள்விகள் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? அதனால் 10ஆம் இடத்துல ராகு பகவான் பயணிக்கக்கூடிய காலம் வந்து அலைந்து திரிந்து வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வீர்கள். இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளோடு டையப் வச்சு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ யோகமாக இந்த ராகு கொடுத்துட்டுருக்கார். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் கொடுத்துட்டுருக்கு. அப்போ பாதுகாப்பாக வேண்டி இருக்கக்கூடிய இடம், பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்றுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும். புத்திரப்பேதுகளால் செலவுகள் உண்டு. உங்களுடைய லக்ன பாவகம் ரொம்ப எவ்வளவு ஒரு பெரிய பணம் வந்தாலும் பொருள் வந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருக்கிற மாதிரியே சூழ்நிலையை அமைச்சிக்கும். ஆனால் அந்த மாதிரி அமைச்சு கொள்ளாதீங்க. உங்களுடைய மனத்தை லகுவாகவும் தியானங்கள் மூலியமாகவும் நீங்கள் அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் இந்த ரிஷப ராசிக்கு என்னுடைய இந்த மாதத்தினுடைய ப்ரொடக்ஷனை நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் புதன் பகையாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் சொல்லும்பொழுது ரொம்ப கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்குதல் விற்பதல் தொடர்பான விஷயங்கள்லேருந்து கூடுதல் கவனமாக வேண்டும். 4ஆம் இடத்துல கேது போயின்னு இருக்கார். அதனால் நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறோம், என்ன அந்த விலைக்கு கேட்க மாட்டேறா, அப்போ வண்டி வாகனத்தில் பழுது ஏற்படுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுனால சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு கெடுத்தாலும் ஏனைய கிரகங்கள் வாழ வைக்கும், எல்லாமே கெடுத்துட மாட்டான் ஒரே நேரத்தில். அதே காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் இந்த ஆணி மாதத்தில் பாதுகாப்பாக வேண்டிய இருக்க இடம், வாகனத்தில் செல்லும்போது பாதுகாக்க இருக்கணும். பணபரம் கையாளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். எந்த இடம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த இடத்துல மைனஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் கூடுதல் கவனம் வேண்டும். அப்போ எந்த அளவுக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலையில் சறுக்கல்கள் வராது. இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து பாதுகாக்கக்கூடும். அப்போ வருமானத்துக்கேற்ற செலவும் இருக்கும். வருமானம் வரும்போதே சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்கங்களும் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கினா அது வந்து உங்களுடைய சேமிப்புகளாக மாறும் அப்படின்றதான் சொல்லப்படுது. இந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இடங்கள்லாம் பார்க்குறவங்க விற்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இந்த கேது பகவான் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நிலங்கள் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அதை பார்த்துக்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பின்மையாக இருக்கிறது. தாயாரினுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கிய குறைபாடு இருக்குதுன்னா அவங்களாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நாம்ளாக போயிட்டு வாண்டடாக போய் மாட்டிக்கிறது. நம்மளுடைய நிதி நிலைமை கொஞ்சம் சீரான உடனே என்ன பண்ணோம், யாராவது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கார், ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த கோயிலுக்கு இந்த பணியை நான் செஞ்சிடறேன்னு வாக்கு கொடுத்துருவார். அவருடைய கால நேரம் என்ன பண்ணணும்னா அதை செய்ய முடியாமல் போகும். ஐயோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற போது அதுவே பெரிய மனம் பாதிக்கப்படும் இல்லையா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி வாக்குகள் இந்த மாதிரி செயல்களெல்லாம் வாக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் செஞ்சுட்டு இதை நான் செஞ்சுட்டேன் இதை முடிங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ரொடக்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாகவே அமையும். என்ன இருந்தாலும் ராசியாதிபதி ராசியில் வலுப்படுறது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. என்றைக்குமே சனி குருவினுடைய பார்வை ஒரே புள்ளியில் வெட்டு புள்ளியாக விழுறது இது ஒரு பாக்கியம். அதனால் உயிர்காரகத்துவம் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். அணுத்துறை, ஆராய்ச்சி துறை, அறிவியல் சார்ந்த துறை, அப்போ நிறைய இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி மைண்டு, இந்த டெக்னிக்கல், இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, இவங்க அதுவும் இல்லாமல் மீடியா துறையில் இருக்கிறவங்க, அதுதான் பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுறது. ஏன்னா 3ஆம் இடத்துல புதன் பகையாக போகிறார். முக்கியமாக மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அலிகேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், கேமராமேன், இந்த இசையமைப்பாளர்கள், இந்த ஸ்டூடியோ வச்சுட்டு புகைப்பட கலைஞர்கள், ஆர்டிஸ்ட், அந்த துணை நடிகர்கள், இவர்கள் எல்லாம் இந்த ராசி ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு
அநேகமாக யோக பலன்கள் உண்டு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் முக்கியமாக சொல்கிறது, நான் எப்பயுமே அந்த டிரைவர்ஸுங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியான வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது.